வணக்கம். நீங்க அனுப்புன பண்டைய ரோம் பத்தின இந்த ஆதாரங்களை படிச்சதும் எனக்கு முதல்ல தோணுன விஷயம் ஒண்ணுதான். சொல்லுங்க. நாம வரலாறுனா எப்பவுமே மன்னர்கள், போர்கள், அவங்க கட்டின பெரிய கட்டிடங்கள் இப்படிதான் யோசிப்போம். ஆமா, அதுதான் பொதுவான பார்வை. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டா அவனுக்கு நிஜமா என்ன நடக்கும், இத பத்தி நாம பெருசா யோசிக்கிறதே இல்ல. கரெக்ட். உங்க ஆதாரங்கள்ல சரித்திர குறிப்புகளும் இருக்கு, விவிலிய குறிப்புகளும் இருக்கு. ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ரோமானிய நீதி எவ்வளவு ஒரு மாதிரி கொடூரமானதாவும் அதே சமயம் எவ்வளவு நுணுக்கமானதாவும் இருந்திருக்குன்னு தெரியுது. ஆமா, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு சிறை தண்டனைங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படியா? அது ஆச்சரியமா இருக்கேன். ஆமா, நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்ற பழக்கமே அவங்க கிட்ட இல்ல. அப்போ சிறைச்சாலைகள் எதுக்கு இருந்துச்சு? சிறைச்சாலைங்கிறது ஒரு தற்காலிக வெயிட்டிங் ரூம் மாதிரி தான். வெயிட்டிங் ரூமா? ஆமா, ஒன்னு விசாரணைக்காக காத்திருக்கணும், இல்லனா மரண தண்டனைக்காக காத்திருக்கணும். அவ்வளவுதான். அவங்களோட நீதி ரொம்ப வேகமா, பகிரங்கமா, அப்புறம் பயங்கரமா இருக்கும். ஆமா, அதுலயும் என்னைய ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் அந்த பாகுபாடுதான். சமூக அந்தஸ்து. அதேதான். ஒருத்தர் ரோமானிய குடிமகனா, அதாவது ஆனஸ்டியோர்ஸ் பிரிவை சேர்ந்தவரா, இல்ல அடிமையா அல்லது வெளிநாட்டவரா, அதாவது ஹிமிலியோர்ஸ் பிரிவியை சேர்ந்தவராங்கிறத வச்சு அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையே தலைகீழா மாறும். அது நம்பவே முடியல. அதுதான் ரோமானிய சமூகத்தோட அடித்தளமே. ஒரு ரோமன் குடிமகனோட உயிர் ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு அவங்க நம்பினாங்க. ஓ. அதனால ஒரு குடிமகன் தப்பு செஞ்சா அவனுக்கு கிடைக்கிற தண்டனை கூட ஒருவித மரியாதையோட இருக்கும். மரியாதையோடையா? ஒரு தண்டனையில எப்படி மரியாதை? அதாவது, ஒண்ணு, அவனை நாடு கடத்திடுவாங்க, இல்லனா வாழால ஒரே வெட்டுல தலைய துண்டிச்சிடுவாங்க. இத மார் சம்டோசான்னு சொன்னாங்க. மார் சம்டோசா அப்படின்னா? கௌரவமான மரணம். வேகமா இருக்கும், பெரிய வலி இருக்காது, பொது வழியில அவமானம் இருக்காது. சரி, இதுவே ஒரு குடிமகன் இல்லாதவரா இருந்தா? நிலைமை அப்படியே உள்டா. அவங்களுக்கு தான் சிலுவையில அறையிறது, உயிரோட கொளுத்துறது, இல்லனா கொடிய மிருகங்களுக்கு முன்னாடி தூக்கி போடுறது மாதிரியான மிக கொடூரமான மரணம். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா? கண்டிப்பா. இது ஏதோ எதேச்சியா நடந்ததில்ல. ரோமானிய குடிமகனா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தியா? இந்த அரசை எதிர்த்தா நீ ஒரு குடிமகனா இல்லனா உனக்கு என்ன கதியாகும் பாருன்னு மத்தவங்களுக்கு ஒரு பாடம் புகத்தான் இந்த பாகுபாடு. ஓ, அப்போ இத பைபிள்ல வர்ற அந்த சம்பவத்தோட நாம பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? எந்த சம்பவம்? அப்போஸ்தலர் பணி புத்தகம்ல யோவானோட சகோதரரான யாக்கோப வாளால கொன்னாங்கன்னு ஒரு வரி வருது. ஆமா ஆமா, அப்போஸ்தலர் 12:2. அப்போ அவர் ஒரு குடிமகனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கு அந்த கௌரவமான மரணம் கிடைச்சிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஆனா அதே சமயம் இயேசு ஒரு ரோமானிய குடிமகன் அல்ல. அதனால அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று புள்ளி. ஒரே காலகட்டம், ஒரே சட்ட அமைப்பு, ஆனா 2 பேரோட சமூக அந்தஸ்து அவங்க எப்படி சாக போறாங்கங்கறத தீர்மானிச்சிருக்கு. இதுதான் இந்த சமூக பாகுபாட்டோட அப்பட்டமான உதாரணம். கரெக்ட். இந்த மரண தண்டனைகள் எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் நீங்க அனுப்பின ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்துச்சு. எது? தண்டனைக்கு முன்னாடியே ஒரு தண்டனை இருந்திருக்கு. இந்த சாட்டையடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அதாவது ஒருத்தரை கொல்ல போறதுக்கு முன்னாடியே அவரை சாட்டையால அடிச்சு சித்திரவதை செய்யணுங்கிறது ஒரு விதி. இது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண சாட்டையடி இல்லையே. பிளாக்ரம்னு ஒரு கருவியை பத்தி இந்த ஆதாரங்கள்ல படிச்சேன். அதை கேட்டாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. உண்மைதான். பிளாக்ரம்ங்கிறது சாதாரண சாட்டை இல்ல. அது பல தோல் வார்பட்டைகள் சேர்ந்த ஒரு கருவி. ஓகே. அந்த ஒவ்வொரு வார்பட்டையோட முனையிலையும் கூர்மையான ஆட்டு எலும்பு துண்டுகளையோ இல்லனா ஈய குண்டுகளையும் வச்சு முடிச்சு போட்டிருப்பாங்க. அட கடவுளே. அதால அடிக்கும்போது ஒவ்வொரு அடியும் சும்மா வலிக்காது, சதையை பீச்சுக்கிட்டு வெளியே எடுக்கும். அப்போ சரித்திர ஆசிரியன் ஜோசிஃபஸ் சொல்றது டூன் தான். சில சமயம் பாதிக்கப்பட்டவரோட எலும்புகளும் உள்ளுறுப்புகளும் கூட வெளியே தெரியற அளவுக்கு அடிப்பாங்கன்னு அவர் எழுதியிருக்கார். ஆமா, அத கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. ஆமா, இது நோக்கம் என்ன? சும்மா வதைக்கிறது மட்டும்தானா? அது ஒரு நோக்கம். ஆனா முக்கியமா மரண தண்டனைக்கு முன்னாடியே ஒருத்தரை உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி உடைச்சு பலவீனப்படுத்திடதான் அவங்க நோக்கம். எதுக்காக? இப்போ சிலுவை மரணத்துல கைதி தானே சிலுவையோட கடைமட்ட கட்டைய சுமந்துட்டு போகணும். இந்த சாட்டை அடிக்கு பிறகு அவனால அதை செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அவனை இது பலவீனப்படுத்திடும். அப்போஸ்தலரான பவுல் கூட 2 கொரிந்தியர்
புத்தகத்துல தனக்கு நேர்ந்ததை ரொம்ப விளக்கமா சொல்றார். ஆமா, 5 தடவை அடி வாங்கினதா சொல்வார். ஆமா, 40க்கு 1 குறைய கசையடி கொடுத்ததா சொல்றார். அதாவது 39 அடிகள். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னது? பவுல் குறிப்பிடுறது யூதர்களோட சட்டப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை. அவங்க சட்டத்துல 40 அடிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு ஒரு விதி இருந்துச்சு. அதனால கணக்குல ஏதாவது தப்பு வந்துடக்கூடாதுன்னு 39 அடிகளோட நிறுத்திடுவாங்க. ஆனா ரோமானியர்களுக்கு அப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க கைதி சாகுற வரைக்கும் கூட அடிப்பாங்க. ஆனா பவுலோட அனுபவம் ஒன்ன தெளிவா காட்டுது. இந்த சாட்டை அடிங்கிறது அந்த காலகட்டத்துல எவ்வளவு சர்வசாதாரணமான ஒரு தண்டனையா இருந்துச்சுன்னு. ஆமா, ஒரு ஆதாரம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ரோமானிய மரண தண்டனைக்கும் சாட்டை அடி ஒரு சட்டபூர்வமான முன்னோட்டம். இதுவே விதிமுறை. கரெக்ட். சரி, இந்த தண்டனைகள்லாம் எங்க எப்படி நடந்தது? ரகசியமாவா? இல்லவே இல்ல. இதுதான் அடுத்த அதிர்ச்சியான விஷயம். சொல்லுங்க. இதையெல்லாம் ஒரு பொது நிகழ்ச்சியா, ஒரு திருவிழா மாதிரி ஊரே கூடி பாக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. குறிப்பா சிலுவையில் அறையிறது ஒரு பப்ளிக் ஈவென்ட் மாதிரி. ஆமா, ஒரு மாபெரும் அரசியல் நாடகம், ஒரு பப்ளிக் ஸ்பெக்டக்கிள். அதோட நோக்கமே 2 தான். என்னது? 1, குற்றவாளியை உச்சகட்டமா அவமானப்படுத்தி மெதுவா வதச்சு கொள்ளணும். 2வது, அதை பாக்குற மத்தவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். பாத்தியா, அரசுக்கு எதிரா கிளர்ச்சி செஞ்சா இதுதான் உனக்கும் கதி, இன்னொரு மெசேஜ் சொல்றதுக்கு. அதேதான், அந்த செய்தியை உறக்க சொல்றதுதான் இந்த பப்ளிக் தண்டனைகளோட நோக்கம். ஸ்பார்டகஸ் கிளர்ச்சி பத்தின குறிப்பு படிக்கும்போது அது நல்லாவே புரியுது. ஆமா, கிளர்ச்சியை அடக்குனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6000 அடிமைகளை, 6000 பேர் ரோம் நகருக்கு போற ஆப்பியன் சாலையோரமா வரிசையா சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. மைல் கணக்குல சாலையோட 2 பக்கமும் சிலுவைகள். யோசிச்சு பாருங்க, அந்த வழியா போற ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துக்கிட்டே போயிருக்கணும். அவங்க மனசுல இருந்திருக்கும். அதே மாதிரிதான் புரோகன்சல் வேரஸ்ங்கிற அதிகாரி ஒரே நேரத்துல 2000 யூத கிளர்ச்சியாளர்களை சிலுவையில அரைஞ்சதா ஜோசபஸ் எழுதுறார். அந்த எண்ணிக்கை மலைக்க வைக்குது. இதுல நீரோ மன்னனோட கொடுமைகள் இன்னும் ஒரு படி மேல. சரித்திர ஆசிரியர் டாசிட்டஸ் சொல்றத வச்சா. ஆமா, டாசிட்டஸ் எழுதும்போது நீரோ கிறிஸ்தவங்களை சிலுவையில அரிஞ்சோட நிறுத்தல. ராத்திரி நேரத்துல தன்னோட தோட்டத்துக்கு வெளிச்சம் வேணும்னு அவங்க உடம்புல தாரை பூசி உயிரோட எரிச்சு தீப்பந்தங்களா பயன்படுத்தலான்னு சொல்றாரு. என்னது? தீப்பந்தங்களாவா? இது தண்டனையை தாண்டி ஒரு தனிப்பட்ட வக்ர புத்தியோட வெளிப்பாடு மாதிரி இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. நீரோ ஒரு சாடஸ்ட். ஆனா அந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை பகிரங்கமா செய்ய முடியற அளவுக்கு அந்த சமூகம் வன்முறையை பார்த்து பழகி போயிருந்தது. அரங்கங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகளே அதுக்கு சாட்சி இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. காலை நேரத்துல டாம்னேஷியோ அட் பெஸ்டியாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குமா. அப்படின்னா? அதாவது குற்றவாளிகளை அரங்கத்துக்கு நடுவுல கொண்டு வந்து பசியோட இருக்கிற சிங்கம், புலி, கரடி மாதிரி மிருகங்களுக்கு முன்னாடி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஒரு பொழுதுபோக்கா மக்கள் இத பார்க்க எப்படி கூடினாங்கன்னு தான் என்னால கற்பனை கூட பண்ண முடியல. இன்னொரு தண்டனை முறை இருக்கு, அது இன்னும் கொடூரம். கிளாடியேட்டர் சண்டைகள் மாதிரி, ஆனா கைதிகளுக்குள்ளேயே நடக்கிறது தானே? ஆமா, ஒரு கைதிக்கு ஆயுதம் கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு ஆயுதம் இருக்காது. ஆயுதம் வச்சிருக்கவன் இல்லாதவனை கொல்லணும். அப்புறம் அவன் கொன்னு முடிச்சதும் தப்பிச்சவனை எதிர்த்து சண்டை போட இன்னொரு ஆயுதம் வச்ச கைதி வருவான். இப்படியே அந்த அரங்கத்துல இருக்கிற கடைசி கைதி சாகுற வரைக்கும் இந்த தொடர் கொலை நிகழ்ச்சி நடக்குமா. இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம், அரசின் அதிகாரம் எல்லையில்லாதது, தனி மனிதனோட உயிர் ரொம்ப அற்பமானதுன்னு மக்களுக்கு உணர்த்துறதுதான். சரி, இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் இருந்த ஒரு சமுதாயத்துல சிறைச்சாலையோட பங்கு என்னவா இருந்துச்சு? நான் இந்த ஆதாரங்களை படிச்சதுலயே ரொம்ப ஆச்சரியமான, எதிர்பார்க்காத ஒரு தகவல் இதுதான். சிறை தண்டனைங்கிற ஒரு விஷயமே அவங்க சட்டத்துல இல்லையா? ஆமா ஆமா, இதுதான் நம்மளோட தற்கால நீதி அமைப்புக்கும் அவங்களோட நீதி அமைப்புக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். எப்படி? இன்னைக்கு ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டா அதுக்கு முக்கிய தண்டனையே சிறைவாசம் தான். ஆனா ரோமானியர்களுக்கு ஒரு குற்றவாளிய பல வருஷம் சிறையில அடைச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு பராமரிக்கிறதுங்கிறது தேவையற்ற செலவு, நேர விரயம். ஓ, அவங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதிங்கிறது வேகமா இருக்கணும். குற்றம் செஞ்சியா ஒன்னு கொல்லணும், இல்ல அபராதம் விதிக்கணும், இல்லனா நாடு கடத்தணும், அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பார்த்தா பைபிள்ல கூட பேதுருவ சிறையில வச்சாங்கன்னு தான் இருக்கே தவிர. ஆமா, அப்போஸ்தலர் 12:4 அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னு இல்ல. அதே மாதிரி பவுரையும் சீலாவையும் அடிச்சு சிறையில தள்ளினாங்கன்னு தான் அப்போஸ்தலர் 16:23 சொல்லுது. சரியா சொன்னீங்க. அது ஒரு தற்காலிக தடுப்பு காவல் இடம்தான். அவங்க அங்க இருந்தது விசாரணைக்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காகவும் தான். இத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனைங்கிற யோசனையே பிற்காலத்துல வந்தது. ஆமா, ரோமானிய சிந்தனைக்கு அது ரொம்பவே அந்நியமான ஒண்ணு.
அப்போ மரண தண்டனை இல்லைன்னா வேற என்ன வழிகள் இருந்துச்சு? குறிப்பா அந்த ஹானஸ்டியோஸ் பிரிவை சேர்ந்த பெரிய ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ரெலகேஷியோ, அதாவது நாடு கடத்துதல்ங்கிற தண்டனை பொதுவா இருந்துச்சு. நாடு கடத்துறதா? ஆமா, அவங்கள கொல்றதுக்கு பதிலா அவங்களோட செல்வாக்கு, அதிகாரம், சொத்து எல்லாத்தையும் பறிச்சு பேட்மோஸ், சார்டினியா மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற தீவுகளுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படின்னா இது உடம்ப கொல்லாம ஒருத்தரோட சமூக வாழ்க்கையே கொல்ற மாதிரி தானே? அதேதான். இத சமூக மரணம்னு சொல்லலாம். நீங்க உயிரோட தான் இருப்பீங்க, ஆனா உங்க குடும்பம், நண்பர்கள், வேலை, அதிகாரம், புகழ்னு நீங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச எல்லாமே ஒரே நாள்ல இல்லாம போயிடும். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவுல ஒரு அனாதையா மிச்ச வாழ்க்கையை வாழணும். சரிதான். ரோமானிய கவிஞர் ஓவிட், புகழ்பெற்ற அரசியல்வாதி சிசரோ கூட இந்த தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கும் விவிலியத்துல ஒரு நேரடி உதாரணம் இருக்கு. யோவான். ஆமா, வெளிப்படுத்தல் 1:9 யோவான் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் பாட்மோஸ் தீவுல இருந்ததா சொல்றார். அப்போ அவரும் தன்னோட பிரசங்கங்களுக்காக நாடு கடத்தப்பட்டிருக்காருன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அது நாடு கடத்தப்பட்டதோட நேரடி சான்று. இது அவங்க சமூகத்துல மரண தண்டனைக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய தண்டனையா பார்க்கப்பட்டுச்சு. கடைசியா ரொம்பவே விசித்திரமான, அதே சமயம் குறியீடு அர்த்தம் நிறைஞ்ச ஒரு தண்டனையை பத்தி பேசணும். இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. போனாக்குள்ளை. ஆமா, சாக்கின் தண்டனை. பெத்தவங்களையே கொல்ற பாரிசைட் குற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இது. இது அவங்களோட தண்டனைகள்லயே ரொம்ப விசித்திரமானது. முதல்ல குற்றவாளியை நல்லா சாட்டையால அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தோல் சாக்குக்குள்ள அந்த குற்றவாளியோட சேர்த்து உயிரோட இருக்கிற ஒரு நாய், ஒரு பாம்பு, ஒரு சேவல், அப்புறம் ஒரு குரங்கு. ஒரு நிமிஷம், நாய், பாம்பு, சேவல், குரங்கா? எதுக்கு இந்த மிருகங்கள்? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? ஆழமான குறியீட்டு அர்த்தம் இருக்கு. இந்த 4 மிருகங்களையும் உள்ள வச்சு சாக்க நல்லா தச்சிடுவாங்க. அப்புறம் கடைசியா அந்த சாக்க கொண்டு போய் ஆத்துலயோ இல்ல கடல்லையோ தூக்கி போட்டு மூழ்கடிச்சிடுவாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்ன? பெத்தவங்களையே கொன்ன ஒருத்தனுக்கு இந்த இயற்கையில எந்த பாதுகாப்பும் கிடைக்க கூடாது. அவனுக்கு நிலம் சொந்தம் இல்ல, அதனாலதான் அவனை சாக்குல அடைக்கிறாங்க. அவனுக்கு காற்று சொந்தம் இல்ல, அதனாலதான் சாக்க தைக்கிறாங்க. அவனுக்கு தண்ணீர் கூட அடைக்கலம் கொடுக்க கூடாது, அதனாலதான் அவனை மூழ்கடிக்கிறாங்க. கடைசியா அவனுக்கு ஒரு முறையான அடக்கம் கூட நடக்க கூடாது. அப்பா, ஒரு தண்டனைக்கு பின்னாடி இவ்வளவு குறியீட்டு அர்த்தங்களா? இது வெறுமனே பழி வாங்குறது மாதிரி தெரியல. ஒரு சமுதாயத்தோட கோபத்தையும் ஒரு குற்றத்தை அவங்க எவ்வளவு அருவருப்பா பாக்குறாங்கங்கிறதையும் காட்டுது. மிகச்சரி. இது வெறுமனே ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறது இல்ல, இது சமூக ஒழுங்க பற்றியும் குடும்பத்தோட புனிதத்தை பற்றியும் மத்தவங்களுக்கு அவங்க சொல்ற ஒரு பாடம். அப்ப நம்ம பார்த்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோமானிய நீதிங்கிறது இரக்கமே இல்லாதது, ரொம்ப பகிரங்கமானது, அப்புறம் ஒருத்தரோட சமூக அந்தஸ்தை பொறுத்து முற்றிலும் மாறுபட்டதுன்னு புரியுது. ஆமா, சிலுவைகளும் சாட்டைகளும் அரங்கத்தில் இருந்த மிருகங்களும் வெறும் தண்டனை கருவிகள் இல்ல, அவை அரசின் அதிகாரத்தை காட்டவும் மக்களை பயத்துல வச்சிருக்கவும் செஞ்ச அரசியல் கருவிகள். ஆமா, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டாசிட்டஸ், ஜோசிஃபஸ் மாதிரி புகழ்பெற்ற ரோமானிய வரலாற்றாசிரியர்களோட பதிவுகளும் விவிலியத்துல விவரிக்கப்பட்டிருக்கிற பதிவுகளும் எவ்வளோ கச்சிதமா ஒன்னோட ஒண்ணு பொருந்தி போகுதுங்கிறது தான். அது உண்மைதான். சிலுவையில் அறைதல், சாட்டையடி, நாடு கடத்துதல், விசாரணை முறைகள்னு 2 பக்கமும் இருக்கிற தகவல்கள் ஒன்னு உறுதிப்படுத்துது. இது விவிலிய பதிவுகளுக்கு ஒரு வலுவான வரலாற்று நம்பகத்தன்மையை கொடுக்குது. ஜோதியா, நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆதாரங்கள் எல்லாமே சிலுவைங்கிறது அரசு அதிகாரத்தோட உச்சகிட்ட அவமான சின்னம், ஒரு பயங்கரவாத கருவி, தோல்வியோட அடையாளம்னு காட்டுது. அப்படியானால் அரசின் அடக்குமுறைக்கும் அவமானத்துக்கும் சின்னமா இருந்த ஒண்ணு எப்படி ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள்ள ஒரு பேரரசியை வெற்றி கொண்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் மீட்போட சின்னமா மாறிச்சு? யோசிச்சு பாருங்க.